Hi friends, இது உங்க தாரிகாஸ் vlog. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நட்ஸ் பவுடர். இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்றது இப்போ பார்க்கலாம் வாங்க. 1 கப் பிஸ்தா, 1 கப் முந்திரி, 1 கப் பாதாம், 1 கப் வால்நட், 1/2 கப் வேர்க்கடலை, 3/4 கப் எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்துர்க்கேன் நான். எந்த எள்ளு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்க என்னெல்லாம் நட்ஸ் உங்ககிட்ட இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் கடாயில் பாதாமை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். எந்த எண்ணெயோ எதுவுமே நான் விடலை, வெறுமனே ட்ரை ரோஸ்ட் நல்ல அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நான் எடுத்து வேறு தட்டில் கொட்டி வச்சிடுறேன். இப்போ அடுத்து முந்திரி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த முந்திரியும் நான் நல்லா வறுத்துட்டேன். இதையும் நான் மாற்றி வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வால்நட் போடுறேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதையும் மாற்றிடலாம். அடுத்தது பிஸ்தா போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிஸ்தாவும் நான் நல்லா வறுத்துட்டேன். இதையும் வேறு பிளேட்டில் மாற்றிடுறேன். அடுத்து வேர்க்கடலை போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நான் மாற்றுறேன். கடைசியாக இந்த எள்ளு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதையும் நான் வறுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டோம். இனி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஆறுறது வரைக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி பவுடர் ஆக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். இந்த மாதிரி நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கணும். ரொம்ப ஓட்டுனீங்கன்னா இதிலேருந்து எண்ணெய் வெளி கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக விட்டு விட்டு அரைங்க. அப்போ இந்த மாதிரி பவுடராக வரும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண தான் செய்யணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப பொடி ஆகலை அப்படின்னா இதை நீங்கள் ஜலிச்சுட்டு கொஞ்சம் தனியாக இருக்கிறத மட்டும் திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பொடி பண்ணிவிட்டு திரும்ப ஜலிச்சு இதில் போட்டுக்கோங்க. அப்படி இதில் மீதி மேலே கொஞ்சம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏதாவது பாயசம் அந்த மாதிரி எதாவது செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டு உங்கள் குழந்தைக்கு இதை பாலில் கலந்து கொடுக்கலாம்.